இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னவென்றால் மத்தேயு 9:23. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். எவன் ஒருவன் கடவுளை முழுவதுமாக நம்புகிறானோ அவனுக்கு அனைத்தும் கைகூடும். எவன் ஒருவன் கடவுளை நம்பவில்லையோ, எவனுக்கு ஆண்டவர்பால் நம்பிக்கை இல்லையோ, அவனுக்கு அவன் நினைக்காதெல்லாம் என்ன பண்ண நடக்கும். இதுதான் இன்றைய வாசகங்களுடைய சாராம்சம். முதல் வாசகத்தில் செதேக்கியா அரசர், யூதாவின் அரசர் நபுக்கத்நேசரால் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். எப்படி அவர் கண்கள் பிடுங்கப்பட்டு, இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. சவுல், தாவீது, சாலமோன் எல்லாரையும் கடவுள் என்ன பண்ணாரு? சிறப்பாக ஆசீர்வதிச்சார் இஸ்ரேல் அரசர்களை. செதேக்கியா பாருங்க, அவர் எதிரி நபுக்கத்நேசர் என்ன பண்றாரு? கண்கள் பிடுங்கப்பட்டு அவங்க பிள்ளைங்களாம் கண்முடைய சத்து போய் சாவடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் கண்கள் குருடாக்கப்படுகிறது. கண்கள் குருடாக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறார். ஏன் இந்த இழி நிலை செதேக்கியாவுக்கு? இந்த நிலை அவருக்கு வர என்ன காரணம்? அவர் கடவுளை புறம் தள்ளியது. திருப்பாடல் பாருங்க 37. ஆண்டவரே, அதாவது தவறு செய்யறாங்க, கடவுள் தண்டிக்கிறாரு. பாபிலோன்ல போய் உட்காந்து என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு ஆண்டவர் நினைச்சு அழறாங்க. நாங்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகிலே அமர்ந்து எருசலேமை நோக்கி புலம்புனோம். எருசலேமே, எங்களை எப்படி எங்களை பார்த்துக்கிட்டு, அது மறைமுகமாக ஆண்டவரை எப்படி எங்களை பார்த்துக்கிட்டீங்க? நாங்கள் இப்போது அடிமைகளாக என்ன பண்ணுறோம்? நாங்கள் மாட்டி சிக்கி தவிக்கிறோம். இங்கே நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது எருசலேமை பற்றி பாட்டு பாடு அப்படின்னு எங்களை அவன் சித்திரவதை பண்ணுறான். உங்களுடைய ஆண்டவர் யாவே ஆண்டவர், அவரை பற்றி பாட்டு பாட பார்ப்போம் என்று அங்கே அடிமையாக இருக்கின்ற எங்களை பார்த்து கேளனம் செய்கிறான் அங்கிருந்த பாபிலோனிய மக்கள் என்று அங்கு அடிமையாக இருந்து கொண்டு இப்போதான் புத்தி வருது. ஏனென்றால் இந்த நிலைக்கு காரணம் அவர்கள் யாவே இறைவனை புறம் தள்ளியது. அதற்கு நேர் மாறாக நற்செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு அந்த காலத்தில் தொழுநோய், இந்த குஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தொழுநோய் யாருக்கு வரும்னா, யார் கடவுளுக்கு எதிராக பேசுகிற துரோகம் செய்கிறார்களோ, புரியுதுங்களா? கடவுளுக்கு எதிராக எவன் செயல்படுறானோ அவனுக்கு தான் அந்த வியாதி, குஷ்டம் தொழுநோய் வியாதி வரும். உதாரணமாக மோசேவுடைய தங்கை மிரியம், யாத்ராமத்தை வாசிக்கலாம் நம்ம விடுதலை பயணத்தில். மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள இந்த உறவை என்ன பண்ணுவாங்க? ஒரு கொச்சையை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் பெரிய ஒரு மகானா, மோசே பற்றி நாங்களாம் இல்லையா என்று மோசேவை பற்றி குறை சொல்லுவாங்க. அதை ஆண்டவர் கண்டிப்பார். மோசேவனை குத்த சொல்றது என்ன சொல்றது சமம். மோசேவனை இழிமா பேசுறது என்ன இழிவா பேசுறது சமம். எனவே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மிரியாமுக்கு தொழுநோயை கொடுப்பார். அப்போ கடவுளுக்கு எதிராக எவன் செயல்படுகிறானோ அவங்க தான் என்ன பண்ணுவோம்? தொழுநோய் வரும். அதுக்கு இவர்களுடைய நம்பிக்கை. அப்போ தோடு வந்து என்ன பண்ணணும்? அவங்க ஊரோட ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? எங்கேயாவது மாடு, இது மன்னிக்கணும், காடு, மலை, எங்கேயாவது அப்படி இருப்பாங்க. அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவங்க எங்கேயாவது காடுகளில் பதுங்கி வாழ்ந்தாலும் கூட யாராவது காட்டு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கத்தணும். அவங்க இங்கே யாரும் வராதிங்க, நாங்கள் தொழுநோய் பிடிச்சவங்க இருக்கிறோம், வராதிங்க கத்தணும், ஒளி எழுப்பணும். அவங்க ஓரம் ஒதுங்கி போவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தொழுநோயாளருக்கு இயேசப்பா இங்கே என்ன பண்ணுறார்? குணம் கொடுக்கிறார். 1
ஒருத்தர் வராரு பாருங்க, இயேசு மலையிலிருந்து இறங்கி, அவர் மலை பிரசங்க பதுங்கி வாழ்வாங்க இல்லையா, அப்படி வருகிற பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு தொழுநோயாளி என்ன பண்ணுறாரு, இயேசு வந்து பார்த்து, ஐயா நீர் விரும்பினால், வார்த்தை கவனிக்கணும், நீர் விரும்பினால் என்னுடைய நோயை குணமாக்க முடியும் என்று சொல்றார். அப்போ இயேசு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா, நீங்க மனசு வச்சீங்கன்னா முடியும் என்று தன் நம்பிக்கையை மொத்தம் இயேசுவை வைப்பார் பாருங்க. இயேசுவை பார்க்கிறார், அப்படியா, அப்போ அந்த நோயை நான் குணப்படுத்த நீ நம்புறியா, நீ அவ்வளவு நம்பிக்கை என் மேல. அவனுடைய வார்த்தை, சரி நான் விரும்புகிறேன், குணமாகு சொல்லுகிறார். அந்த கணமே அவருக்கு என்ன பண்ணுது, அந்த நோய் அவரை விட்டு நீங்கிறது. நல்லா கவனிக்கணும், ஏசப்பா பாருங்க, ஒதுக்கப்பட்ட நபரை தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசு அந்த வார்த்தை கவனிக்கணும். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதன் அவன், பார்த்தாலே தீட்டு நினைச்ச மனுஷன், தொழுநோயாளி. ஏசப்பா அவனை தொட்டு என்ன பண்றாரு, சரியப்பா நான் விரும்புறேன். என்ன சொன்ன நீ, ஆண்டவரே நீர் விரும்பினா குணம், நான் விரும்புறேன், குணமாகு என்று அவரை தொட்டு குணம் கொடுக்கிறார். சகோதரர்களே, அப்போ நாமும் கடவுளால் தொடப்பட வேண்டுமா, அவரை முழுமையாக நம்புவோம். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்துக்கும் தீர்வு வேண்டுமா, நமக்கும் குணம் கிடைக்க வேண்டுமா, இயேசுவை முழுமையாக நம்புவோம். செதேக்கியா நம்பல, பாபிலோனுக்கு அடிமையாத்துக்கு கொண்டு போனாங்க. ஒரு தொழுநோயாளி, ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்றான், இயேசுவை நம்புகிறான். திரும்ப என்ன பண்றான், அவன் ஊரோட போய் சேர்க்கிறான். இப்போ அவன் குணமாயிடுச்சு இல்லையா, நீ என்ன பண்ண, உன்னுடைய உடம்ப போய் இப்போ குருவிட்ட காட்டு. முதல்ல நோயை ஒதுக்கி வச்சாங்க, இப்போ நோய் சரியாக போச்சு, போய் உன்னுடைய குருவிட்ட காட்டி ஊரோட சேர்ந்து போய் அனுப்பிச்சு வைக்கிறார். இயேசு அனுப்பிச்சு வைக்கிறார். சொல்களே, நமக்கும் குணம் தேவையா? எவ்வளோ சிக்கல் வாழ்க்கை, எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கை, அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தேவையா? இயேசுவை நம்புவோம். இயேசுவை நம்புகிறவன் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளை நம்புகிறவன் என்றும் கைவிடப்படான். சபை உரையாடல் புத்தகத்தில் இவ்வாறு ஒரு வசனம் வரும், 12:1, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்திலே மறவாதே. ஏன்னா வயசான போது கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போயிடுவோம், இளமை வேகத்தில் கொஞ்சம் இப்படி வேகமாக இருப்போம். நான் தான் அப்படியெல்லாம் இப்படி வீரத்தீர பராக்கிரமத்தை காட்டுவோம். பராக்கிரமத்தெல்லாம் காட்டாதே, என்ன பண்ணு, ஆண்டவருக்கு அடங்கியிரு, ஆண்டவரை நம்பி இருந்து. வார்த்தை கவனிக்கணும். நம்ம உன் இளமை பருவத்தில் என்ன பண்ணு, ஆண்டவரை மறவாதே. உன் பலம் உனக்கு போதும் இருக்காது. கடவுளை நம்பி வாழ்ந்தால் கடவுள் உன்னையும் தொடுவார், உனக்கும் எல்லா சுகமும் கிடைக்கும். சகோதரர்களே, இன்றைய தியானம் இதுதான். ஆண்டவரை முழுமையாக நம்புவோம், அவருடைய தொடுதலை பெறுவோம், மகிழ்ச்சியாக வாழுவோம். அதற்காக ஜெபிப்போம், சந்திப்போம்.